தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். ஆண்டவரே இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக திருமுழுக்கு வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு அன்னையாம் திருச்சபை இன்று நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதை முழுமையாக நம்முடைய அன்னையினுடைய வாழ்க்கையிலே நாம் பொருத்தி பார்க்கிற பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு நிலையிலே ஆண்டவருடைய அருளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஏனென்றால் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். அப்படி என்றால் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைத்தது நமக்கென்று வாழ்வதற்காக அல்லவா, அல்லது யாருக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை சிந்திக்கதான் அந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார்கள். என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றான், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு வரட்டும் என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் என்னுடைய உடலின் உறுப்பாக வாழ உங்களை அழைத்த நான் உங்களை நீங்கள் மறுக்க வேண்டும், உங்களை நீங்கள் சாகடிக்க வேண்டும். தான் என்ற ஒரு சுயத்தை நீங்கள் சாகடிக்கின்ற பொழுதுதான் என்னை முழுமையாக நீங்கள் ஆடையாக அணிந்து கொண்டு வருவீர்கள். அப்படி வருகின்ற பொழுதுதான், வாழுகின்ற பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சோதனையைத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குமே வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சாக்ரட்டிஸ் தன்னுடைய மாணவர்களாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சோதனையை வைப்பாராம். என்ன சோதனை என்று பார்க்கிற பொழுது, மாணவர்கள் அவரிடத்திலே வருகிற பொழுது அவருடைய வீட்டிலே மிகப்பெரிய ஒரு தொட்டியிலே தண்ணீர் நிரப்பி அந்த தொட்டிக்குள்ளாக மீன்களை நீந்த விடுவாராம். அங்கு வருகின்ற மாணவர்களை அழைத்து, இந்த தொட்டிக்குள் என்ன தெரிகிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு சோதனையை வைப்பாராம். அந்த சோதனையிலே வருகின்ற மாணவர்கள் இந்த தொட்டியிலே தண்ணீரும் மீன்களும் தெரிகின்றன என்று சொன்னார்கள் என்றால் அவர்களை தன்னுடைய மாணவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாராம். மாறாக இந்த தண்ணீரிலே என்னுடைய முகத்தை நான் பார்க்கிறேன், என்னுடைய உருவத்தை பார்க்கிறேன் என்று எந்த மாணவர்கள் சொல்லுகிறார்களோ அவர்களை ஒதுக்கி விடுவாராம். ஏனென்றால் தன்னை முன்னிலைப்படுத்தி வாழ்பவர்கள் எப்பொழுதுமே இறைவனின் அருளை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்பதிலே அவர் உறுதியாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சோதனையைத்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஆண்டவர் இயேசு வைக்கின்ற ஒரு சோதனை. நீ என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் உன்னை நீ மறுக்க வேண்டும், நீ உடைபட வேண்டும், என்னுடைய சிலுவையை நீ சுமக்க வேண்டும், உன்னுடைய எதிர்ப்புகளை உனதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். இவ்வாறெல்லாம் நீ இந்த சோதனைகளிலே இருக்கின்ற பொழுது எந்த சோதனையும் உன்னை தீண்டாத அளவுக்கு உன்னோடு நான் இருந்து உனக்கு நான் வழிகாட்டுவேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் இன்றைய புனிதராக இருக்கின்ற புனித லாரன்ஸுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்காக முழுமையாக உடைப்பட்டார், தன்னை மறுத்தார். எனவேதான் இன்று நற்செய்தியிலே சொல்லுவது போல அவர் தனக்கென்று வாழவில்லை, மாறாக என்னை படைத்து பராமரித்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் இயேசு என்னை அழைத்திருக்கிறார் என்று இயேசுவுக்கு சாட்சியாக அவர் வாழ்ந்தார். எனவேதான் ஆண்டவரின் பார்வையிலே விலையேற பெற்ற ஒரு நிலையில் இருந்தார். அவரிடத்திலே தான் என்ற ஒரு ஆணவம் இல்லை, தான் என்ற ஒரு செருக்கு இல்லை. எல்லாம் என் ஆண்டவர் என்ற
முழுமையாக ஆண்டவரிடத்திலே அவர் ஒப்பு கொடுத்ததினால்தான் எல்லா வகையான துன்பத்திற்கு மத்தியிலுமே ஆண்டவருக்கு அவர் சாட்சியாக வாழ்ந்தார். ஏனென்றால் ரோமை அரசாட்சியை ஆட்சி செய்த அந்த வலேரியன் என்ற அந்த அரசன் முழுமையாக கிறிஸ்தவர்களை வதைக்கின்ற பொழுது அந்த ரோமை நகரிலே இருந்த 7 திருத்தொண்டர்களே இவரும் ஒருவராக இருந்தார். மற்ற ஆயர்கள், குருக்கள் எல்லோருமே தலை வெட்டப்பட்டு ஒரு நிலையிலே இருந்தாலும் கூட இந்த மறைசாட்சியாக இருக்கின்ற புனித லாரன்ஸை அந்த வலேரியன் இரும்பு கட்டிலே படுக்க வைத்து கீழே நெருப்பை உண்டாக்கி அவரை முழுமையாக அந்த நெருப்புக்கு ஈடாகி அவனை சுட்டெடுத்து சாகடித்தான். அப்பொழுது கூட நீ என்னுடைய உடலை சாகடிக்கலாம், ஆனால் நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தை உன்னால் சாகடிக்க முடியாது என்று சொன்னார். எனவேதான் தனக்கென்று வாழாமல் பிறருக்காக, கடவுளுக்காக வாழ்ந்தார். இதைத்தான் நம்முடைய பாதுகாவலியாக இருக்கிற அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். முழுமையாக ஆண்டவருக்கென்று தன்னை தாரை வார்த்து கொடுத்தார். எனவேதான் ஆண்டவருக்கென்று முழுமையாக தன்னை கொடுத்தனுடைய வெளிப்பாடுதான் அவர் பாடிய பாடல்களிலே அவர் பெயர் தூயவர் என்பதாமே. கடவுளுக்கு பெயர் இல்லாவிட்டாலும் சரி, விவிலியத்திலே பல சான்றுகள் கொடுக்கப்படுகின்றன. கடவுள் எப்படிப்பட்டவராக கடவுளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்கள். எனவேதான் ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், மோசேவின் கடவுள் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு ஆண்டவருக்கு பெயர் சொல்லி அழைப்பதை பார்க்கிறோம். அந்த ஒரு வழியிலே தான் அன்னை மரியாள் பாடிய அந்த வீரமிக்க பாடலிலே அவர் பெயர் தூயவர் என்பதாம். ஏனென்றால் கடவுள் தூய்மை உள்ளவராக, மாசு மறுவற்றவராக, எந்த ஒரு வேறுபாடு இல்லாதவராக இருப்பதைப் போல அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த தூய உள்ளத்தினராக, பரிசுத்த உள்ளம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வடிவத்தில் தான் ஒருவரை நாம் பெயர் சொல்லி அழைக்கிறோம் என்றால் அவர் மீது நமக்கு உரிமைகள் இருக்க வேண்டும், அவர் மீது நமக்கு அக்கறை இருக்க வேண்டும். அவர் நமக்கு சொந்தமானவராக இருந்தால் மட்டும்தான் அவரை நாம் பெயர் சொல்லி அழைக்க முடியும். வேறு யாரையும் நாம் பெயர் சொல்லி அழைக்க முடியாது. எனவேதான் கடவுளை பெயர் சொல்லி அழைத்தார்கள். அதே கடவுள்தான் அன்னை மரியாள் மீது முழுமையாக பரிசுத்த ஆவியை கொடுக்கின்ற பொழுது கூட மரியா என்று அழைக்கின்றான். அந்த வானதூதர் உன் மீது வருகின்ற பொழுது, மரியே, அந்த வானதூதர் உன் மீது நிழலுகிற பொழுது நீ கடவுளின் அருளை கண்டடைந்து கடவுளை நீ முழுமையாக உருவத்திற்கு நீ உள்ளாக்கப் போகிறாய் என்று சொல்லுகிறான். வேறு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அடிமையாக இருக்கிற என்னை, பாவியாக இருக்கிற என்னை ஆண்டவர் பரிசுத்தமாக தூயவராக என்னை மாற்றிருக்கிறார். அவர் தூயவராக இருப்பதை போல என்னையும் தூய்மை நிலைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் என்றுதான் இதோ உம்முடைய அடிமை என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்வு வாழ்வதற்காகத்தான், அந்த தூய வாழ்வு வாழ்ந்து இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாட்சியாக வாழத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஏற்ற முறையிலே நாம் வாழுகின்றோமா? அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஒரு பெயரளவு கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு விளம்பர கிறிஸ்தவர்கள், ஒரு விளம்பர பலகையை மாட்டிக்கொண்டு நான் கிறிஸ்து அவன், நான் கிறிஸ்து அவள் என்று வாழ்க்கையிலே காட்டிக்கொள்ளுகிறோமே ஒழிய, ஆனால் அது வாழ்வாக்க பல நேரங்களிலே தவறிவிடுகிறோம். ஏனென்றால் பரிசுத்தமாக தூய ஆவியை நமக்கு கொடுத்து, திருமுழுக்கு வழியாக அந்த அக்கினியை நமக்கு கொடுத்து, உறுதி பூசுதலிலே அந்த பரிசுத்த ஆவியால் முத்திரை குத்தப்பட்டு எனக்கு நீங்கள் சாட்சிகளாக வாழுங்கள், உங்களுக்காக வாழாமல் எனக்காக வாழுங்கள் என்றுதான் ஒவ்வொரு கிறிஸ்து அவனையும் கிறிஸ்து அவளையும் அழைத்திருக்கின்றார். ஆனால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த அழைத்த ஆண்டவரை நாம் மறுத்து மறந்து இவரை பெண்ணுக்கு தள்ளி நம்மை முன்னிலைப்படுத்துகிறோம், நம்முடைய சக்தியை முன்னிலைப்படுத்துகிறோம், நம்முடைய ஆணவத்தை முன்னிலைப்படுத்துகிறோம், நம்முடைய தற்பெருமையை முன்னிலைப்படுத்துகிறோம், நம்முடைய பிறப்பை முன்னிலைப்படுத்துகிறோம், நம்முடைய படிப்பை முன்னிலைப்படுத்துகிறோம், பணத்தை முன்னிலைப்படுத்துகிறோம். இவ்வாறெல்லாம் முன்னிலைப்படுத்துகிற பொழுது சிலை வழிபாடு என்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்திலே தூய்மை இல்லாமல்,
அழுக்குகளோடு பாவம் நிறைந்த மக்களாக இறைவனின் அருளை கண்டடையாமல் நாம் போய்கொண்டிருக்கிறோம். எனவேதான் பல நேரங்களிலே அன்புக்குரியவர்களே, கவலைக்கும் கண்ணீருக்கும் வருத்தத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகிக்கிறோம். எனக்கு பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் உள்ளத்திலே எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், என்னை அழைத்த இறைவன், என்னை பெயர் சொல்லி கிறிஸ்தவளாக அழைத்த இறைவன் என் மீது உரிமை கொண்டிருக்கிறான், என் மீது அக்கறை கொண்டிருக்கிறான், எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இருக்கிறான். அந்த வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், பரிசுத்தமானவர். அதைத்தான் இதோ உம்முடைய அடிமை என்று ஒப்புக்கொண்டு அவர் பெயர் தூயவர், நானும் தூய்மையாக இருக்கிறேன் என்று அன்னை மரியாள் சொன்னார்கள். அதே போலத்தான் புனித லாரன்ஸுடைய வாழ்க்கையிலும் என்னை அழைத்தவர் தூய்மை உள்ளவர். அந்த தூய்மையுள்ளவருக்காக, உண்மையுள்ளவருக்காக என்னை அழைத்த இறைவன் எனக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், யார் வழியாக கொடுக்க வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்திருந்ததனால் தான் எனக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி தன்னை மறந்து இறைவனுக்காக அவர் வாழ்ந்தார். விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றார். அப்படிப்பட்ட விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த வாழ்வுக்கு உண்மையாக, உண்மையிலும் அன்பிலும் நீதியிலும் சமாதானத்திலும் பொறுமையிலும் உறவுகளை ஏற்படுத்துவதிலும் நாம் வாழுகின்ற பொழுது, அவருடைய விழுமியங்களை வாழ்வாக்குகின்ற பொழுது, அவர் பெயர் தூயவர் என்று சொல்லி அந்த தூய இறைவனை நாம் அழைக்கின்ற பொழுது, அந்த தூய இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மையும் பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்து விண்ணக வாழ்விலே நம்மை கூட்டி சேர்ப்பார். வாழ்வு வருவோம். ஆமென்.